Hey guys, welcome back. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு திங்கட்கிழமை முதல் வீடியோவா நம்ம மேக்னெட் ஃபேக்ஸ் தான் மேக்னெட் ஃபேமிலி தான் பார்க்குறது. ஸோ பார்ப்போம் இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னா அநியாயத்துக்கு அறிவாளிகளின் சம்பவங்கள். த மோஸ்ட் இன்டெலிஜென்ட் பீப்புள் லிவிங் ஆன் பிளானட் எர்த் அதான் பார்க்க போகிறோம். நம்மளை விட அறிவாளிகள் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம இருக்கோம் கொஞ்சம் லிஸ்ட்டில் நடுவில் இருக்கோம். எப்படியாவது முன்னேறிடணும்டா, எப்படியாவது மேலே வந்துடணும். சரி வாங்க, இது ஒரு ஷார்ட் 8 minutes வீடியோ இருந்தால டக்குன்னு பார்த்துட்டு அண்ணனுக்கு சொகுசு முக்கியம். வானத்துல எவையா பல்பு போட்டதும் ஆஃப் பண்ணி விடு. வணக்கம் எல்லாரும், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது அநியாயத்துக்கு யோசிச்ச மண்டவிக்கத்துல கண்டமேடிக்கு கண்டுபிடிச்ச முரட்டு விஞ்ஞானிகளை தான். நார்மலா விட மூளை 3/4 கிலோ எக்ஸ்ட்ரா ஆனதுனால வேண்டாத விஷயங்களெல்லாம் கண்டுபிடிச்சு இல்லாத விஷயங்களெல்லாம் உருவாக்கி வச்சு அலப்பற பண்ணவங்களா பார்த்து அள்ளி போட்டு எடுத்துட்டு வந்திருக்கோம். சாரி, சிக்கி இருக்க மூளை கோளாறுகளையும் ஆர்வ கோளாறுகளையும் என்னன்னு எடுத்து பார்க்கணுங்கிறதுனால யாருக்கே இன்ட்ரோவர் ஏறிட்டா. கிரிக்கெட்ல ரன்ன ஓடி தான் எடுக்கணுமா? என்ன பண்றீங்க? அதெல்லாம் ஏலியனே. ஏய், ஆட்டோல ரன்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கியா? ஆட்டோல இருந்தே பெட்டிங் பண்ணுவியா? டெக்னாலஜி பரிசிலே சிம்ம மாட்டி பக்காவா நம்பர் போட்டு அமர்த்தி விட்டா. பரிசுக்குள்ள போறீங்க ஏறவங்க அண்ணா ரயில்ல வாழ்றவரு கேவாரு. அதான் பெயிண்ட் பண்ணிருக்கு வீடு. தண்ணி வரலனாலும் வீட்ல பிரைவசி இல்ல. ஊத்திட்டாங்க ட்ரம்க்குள்ள. பேட்டி இருடி தப்பே போடிட்டு வா வெளியில. ஒரு வாரம் தண்ணி பிடிக்க முடியல. வண்டியில இருக்க பெட்ரோல் பத்தல. தண்ணி டேங்க ஏத்திட்டாப்ல. திடீர்னு பார்த்தவரு மார்க்கெட்டாப்ல. ஓ நோ பாய் ஆண்டி செருப்பு எடுத்து ஐ டோன்ட் கேர். வடக்கத்து ரிப்போர்ட்டிங். வெள்ளத்தில் அடித்து வருகிறது தண்ணீர், கூடவே வினோதமான விளக்குகள். உப்புநீர் முதலை ஒன்று பைக்கிலே பயணிக்கிறது. நடக்காததும் வடக்கால நடக்கும். மேப்ல பார்த்துட்டு இருக்கேன்ல, குறுக்க ஒரு லாரி வந்து அந்த டிரைவர் இருக்கிற இடத்தையும் எதுக்குடா இது பண்ணணும்னா அதுலயும் கட்டிட்டாங்க. வெளியே ஒருத்தனை வேலைக்கு வச்சிருக்காங்க டிரைவருக்கு வழி சொல்றதுக்கு. அட நன்னாரி. பால்கனில பார்த்தாங்களே பாதறிட்டாரு. மை காட், என்னது இது? மழை வேஞ்சா காணாது. வீட்டுக்குள்ள தான் கொடி சும்மா இருக்கே. கொடையும் சும்மா தான் இருக்கு. மை காட். அவர் உயர்ந்திருக்காரு. எங்க டைனோ எப்பவும் என்கிட்ட சொல்லுவார், ஒரு படி உயரத்துல இருக்கணும்டான்னு. பட் டாடி தக்காளி அங்க உயரம் ஒரு மாடி. ஒட்டுறது கட்டுறதெல்லாம் ஓல்டு ஃபேஷன். கண்டு கலிங்கடா கண்ட்ரி பிரோட். போட்டுக்கோ போட்டுக்கோ புதுசு. அது சுத்தம் கையில். ஏங்க நார்மல் ஜீன்ஸ்ல இத்தனோண்டு ஜிப் இருக்கும் ஒண்ணுக்கு போறதுக்கு. இப்போ ஃபுல்லா கால் வரைக்கும் காட்டிட்டு சும்மா இனி போனா ஒற்றை ஜட்டி வந்துடும். ஒட்டாது, தட்டுல படாது, எண்ணத்துல கரையாகாது. அப்படியே உடம்பெல்லாம் சுத்திக்கிட்டா குளிக்க வேண்டாம்ல. அந்த சலக் புலக் சமையல் காரம் கொஞ்சம் கம்மியா இருந்தா போதும். ஒரு பிஞ்சு தான் போடணும். சாப்பிட்டு முக்கியம். சாதாரணம் இல்லாம செதுக்கணும்ல. சங்கப்படி படாம சேஃப்டி பண்ண. அது அவரு வண்டியில மட்டும். இப்பெல்லாம் பெட்ரோல் வருது இல்ல, கரும்பே சொருகி விட்டா. இவரு ஜூஸ் தான் பைக்ல காபி கடையில வச்சிருக்காங்க. ஆரம்பிச்சாங்க. ப்ரொடக்ஷன் நம்பர் 7 நடலுக்கு ஏத்த வீக்கம். இதே ஒத்த செருப்பு வெள்ளத்தின் கோர தாண்டவம். என்ன பண்றது, காப்பாட்டிட வேண்டியது. பிரில்லியன்ட்லி ஷேப்லி வருது. ஆஹா வருது நிம்மதியா இருக்கு. நல்ல வேலை நனையில. சாக்ஸ் துவைக்கலையா டாடி? தொலைச்சிட்டா மகனே. மாதிரி இருந்தா
காலை எடுத்து கழுத்துல வச்சு தேய்ச்சிரு. ஏன் ஃபாதர் கை உடைஞ்சாலும் அண்ணன் இப்படித்தான் வண்டி ஓட்டுவாரு. அப்படி கை உடைஞ்சது இந்த மாதிரி வண்டி ஓட்டினேன். அதெல்லாம் கார்ப்பரேட் கம்பெனிக்கே கிடைக்காத ஐடியா. 3000 போன்ல மும்மரமா என்னங்க flip phone? பேட்டரி பேக்கப் ஐபாட் மாதிரி வருமா? ஏன் வராது அச்சா எனக்கு கொண்டு கொடுங்க. அண்ணன் ஆதிவாசி தையத்தை மோந்து பார்த்ததுக்கே அக்கா பொண்ணு ரொம்ப அழகா இருக்கே, எவ்வளவு முடி, அக்கா, போனதுக்கு மூஞ்சிலே முடி. கரீனாக்கா கை நெடுங்க பிடிங்க. குளிக்கிறாரா? மனம் மணக்குதோ பரவு ஒழுகுற எரும மாடு நினைச்சுக்காடுங்க. எல்லாம் நன்மைக்கு. அந்த கவட்டையில மட்டும் இல்ல, முகத்திரையும் மாட்டிடலாம். துவைக்காவது எடுத்துட்டு வந்துட்டேன். இதுக்கு தான் சொல்றது, பார்த்து பக்குவமா நடந்துக்கிறது. அது எப்படி மூக்குல போட்டவனே கண்டுபிடிச்சீங்க துவைக்காதது? அப்படியோ கண்டுபிடிச்சீங்க. குடிச்சிட்டு மூளையில ஒதுங்கினாயா குத்த வச்சு புகையை விட்டா குழு குழுன்னு இருக்கும். பத்த வைக்கிறதும் இல்லையே. குப்பை போடுற ஆள் இருக்கும் போது சுத்தம் பண்றதுக்கும் என்ன சுத்தமா இருக்கு. மறுபடியும் கொட்டிடுவாங்க. இது ஆக்சிடென்ட் இங்கே அமைவதெல்லாம் புடிமா, புடிமா. ஏய் ஐயோ, அவர் ஷூ வாட்டிட்டு போறவர் இல்ல, ஷூவை வாட்டிட்டு போறவர். சூப்பர் வைக்கல் வேகமா போகாதீங்க நீ. முதல்ல இவன் சும்மா பேசாம உட்காந்து அதை பார்ப்பான், ரசிப்பான், சிரிப்பான். இப்போ அதை பார்க்கடா. என்னடான்னு கேட்க ஐடியா கிடைச்சிருச்சு. எதுக்குடா? என்னோட ஏஐ சேனலுக்கு. என்ன பண்ண போற? என்னவும் பண்ணுவேன். ஒத்த செருப்புல பெட்டு செய்வேன், ஒத்த செருப்புல வீடே செய்வேன், ஒத்த செருப்புல இப்போ கார் ஓட்ட போறேன்னு. சரி, நாளைக்கு இந்த ஏஐ சேனல்ல என்னென்ன வீடியோ போட போறானா ஒத்த ஷூவை வச்சு ஏதாவது வரும் பாருங்க. அண்ணனுக்கு முடியலன்னு சொன்னா ஏன்டா முடியாது? நல்லா விடுபடும்ல. எக்கி எக்கி பார்த்து இடம் கிடைக்கலனா வேற வழியே இல்லை, இறங்கிட வேண்டியது. சார் ஒட்டிடுங்க யாரும் சொல்ல மாட்டாங்க. அங்க மச்சானி சைக்கிள் உச்சாணியில உட்காந்துக்கிட்டு ஊரோட டாப்ல இருக்கேன். ஏங்க இப்படி ஹேண்டில் பண்ண வைக்க வேண்டியதானே? நல்லா வச்சுக்கொடுங்க. கிரீம் உயிந்தன பாது. பல வருஷம் சர்வீஸ் பாப்பா. கிரீம் எல்லாம் உழுகாது. பெரியவங்க தானே பாத்துக்கணும். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குங்க. அப்பா பாரு இதை வச்சு விளையாடிட்டு இருக்குங்க. பாட்டியம்மா நாங்களும் ஆட அது கடைக்காரன் கண்டுபிடிக்காத நிஞ்சா டெக்னிக். முகமூடி மாட்டாம ஓடி வந்துருவாங்க தேடி. தட்டு சாசம் பஞ்சருக்கு 100 ரூபாய் கேட்டா டோப்ல இருந்தா தான் கேட்பீங்க. தக்காளி வாய்க்க புல்லு பயலோட. பிஸ்கெட் ஓகே, ரஸ்க் ஓகே, ஆனா என்னது? சமைச்சு தரேன். அவசியம் இல்ல. போய் கருணக்கிழங்கு எடுத்துட்டு வாயா. மாட்டு போய் அவர் தெரிஞ்சுக்குவாரு. என்னது இது? கோடு கோடா உழுகுது. பழைய டிவியா? ஏன் படியா பேசாம? ஹலோ, அட்லீஸ்ட் அவரு பாட்டாவது போடுறான். எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை, அவருக்கு பிளம்பருக்கு பதிலா எனக்கு அவங்க சொந்தக்காரங்க போய் கேட்பாங்களா, யோ என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கிறானே, எம்புட்டு காசு கட்டுறீங்க, டிவியில கோடு கோடா வருது, ஒரு படம் கூட வர மாட்டேங்குது, அதான் நான் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன் நர்ஸுக்கிட்ட. அது சரி, என் தலையில மாட்டில் டிவியை வச்சா நான் எப்படி பாக்குறது? அந்த பக்கம் கால் மாட்டில் வைங்க. இந்த வைக்கிறேன் கூட்ட நம்பி தண்ணீர் வரல, தண்ணீர் வருதுப்பா. மேடம், தெரப்பி முடிய 30 நிமிஷம் ஆகும். அளவுது மேடம். பாப்பு போதுமா? அவரை பார்த்தா வாட்ச்மேன் நிறுத்துவாங்க. சார் இங்க பாருங்க, சட்டத்தின் மீது ஆணையா நிறுத்தியா? சடன் பிரேக் போட்டாலே நிக்குமியா? இறங்க முதல்ல. ஏன் இப்ப என்னன்ற? எந்த ஷோரூம்லயா எடுத்த? பெரிய இல்லாம புரியுமா? செல்லமா செல்லமா தட்டவா பப்பிலியே. கடின உழைப்பின் போது ஒண்ணு உழைத்தாலும் அந்த உழவன் எம்பிட்டு கஷ்டப்பட்டு எவ்வளவு பாடுபட்டு போயிரும் எடுத்து போட்டு. பாவம் சூடு தாங்காம சாட்டு சிப்பிட்டு ஐஸ் கட்டியில் பக்கோடா போடுவது எப்படி? பூச்சி மருந்தை மூக்கின் வழியே உறிஞ்சவும்.
என்ன தம்பி நேத்து வேலைக்கு போயிட்டேன்னு கேள்விப்பட்டேன், இன்னைக்கு இன்னும் கல்யாணம் பண்ணலையா? அங்கிள் கொஞ்சம் டைம் ஆகிட்டு அங்கிள், ஸ்டடி ஆகிக்கிறேன். ரைடு ஸ்டாண்டு போட்டா எப்படிப்பா ஸ்டடி ஆக முடியும்? இடியா இறங்கினால அங்கிள் மாதிரி ஸ்டடியா இருக்கணும். இந்த வீடியோவோடய முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பண்ண தட்டி விடுங்க. வீடியோ என்ன பிடிச்சதுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கொட்டி விடுங்க. டாக்டர் என்னால முடியல, கண்ணுல ஒழுங்கா பார்க்க முடியல, தூரத்துல இருக்க எதுவுமே தெரிய மாட்டேங்குது சார். அப்படியா? அப்போ பக்கத்துல போய் பாருங்க. டாக்டர் ஒரு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. வீடியோ விடாம பார்த்ததுக்கு விழுந்து வணங்கி நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you again. உடம்பு சரியில்லையா, அதாவது ஃபீவர் தான். குளிர் ஜாரா ஐயா அரசாங்கத்தாலேயே முடியாது. 5 நிமிஷத்துல முடிச்சு விட்டுறலாம். பாலத்துல விரிசலா சங்கல சொருக்கு. நல்லா சொல்லிட்டா. ஏங்க இது உண்மையில இந்த விரிசல் இருக்கா? அந்த பாலத்தில் போய் எதுக்கு ஏறுறீங்க? ஐயோ, அன்னைக்கு ஒரு ஃபுட்டேஜ் பார்த்தேன், அது உண்மையான ஃபுட்டேஜானு கூட தெரியாது. ஒருத்தங்க பை ஆக்சிடென்ட் அவங்க வாய்க்குள்ளே கரப்பாம்பூச்சி ஓடிடுச்சு. ஓடுனா கரப்பாம்பூச்சி சும்மா இருக்குமா, அங்கே இங்கே ஓடும். அப்போ இவங்களுக்கு அது அங்கே இங்கே ஓடக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கு, பண்ணாட கரப்பாம்பூச்சி ஸ்ப்ரே எடுத்து வாயில் அடிச்சிருக்கு. கரப்பாம்பூச்சியை கொல்லணுமா? அது தெரியல. அந்த வீடியோவை போட்டுட்டு பார்த்தீங்களா அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏஐ மாதிரியும் தெரியல, உண்மை மாதிரியும் இருக்கு. அவங்க அப்போ அந்த ஃபுட்டேஜ் அப்லோட் பண்ணுறாங்கன்னா காப்பாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்ன அறிவு இருக்கும்ல? ஐயோ நான் ஒரு ஆவன்ட்டு தான் படுக்கிறேன்ப்பா. இது தூக்கத்துல கூட இல்ல, ஏதோ வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்ப எப்படிங்க நீங்க உசுரோட இருக்கும்போது எப்படிங்க வாய்க்குள்ள போகும்? பறந்து வந்திக்கு போல. வீடியோ நல்லா இருந்தது. திங்கட்கிழமை காலையில நல்ல ஒரு வீடியோ. உங்களை அடுத்த வீட்டில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.